தொடர்ந்து கொடுக்கும் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி டிஆர்பியால் ஆனுவல் பிளான் வெளியிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர் டிஆர்பி மார்ச்சில் அறிவிப்பு வரும் அப்படின்ற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்போதுலேருந்தே படிக்க தொடங்கிடுங்க. சில பேர் ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சுட்டு படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி படிக்காமல் யாராவது இருந்தீங்கன்னா இப்போலேருந்தாவது படிக்க தொடங்கிடுங்க. ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வந்துட்டதுக்கப்புறம் படிக்கலான்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியாது. ஏன்னா போட்டி அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எவ்வளவு உங்களால் முடியுமோ அந்தளவுக்கு எஃபெக்ட் போடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2023 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டு வந்து பார்த்திங்கன்னா 2025 செப்டம்பரில் தான் பணி நியமனமே பண்ணாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. நாங்கள்லாம் அந்த மாதிரி முன்னாடியே படித்து நோட்டிஃபிகேஷன் வர்றப்பெலாம் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு படிச்சுட்டு அடுத்து டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் நீங்கள் பணிக்கு போக முடியும். அதனால் நீங்கள் சிலபஸை தெளிவாக படிங்க. சிலபஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்களோ அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ தேடி பிடிச்சி அதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் மெட்டீரியல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த சிலபஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளி புத்தகத்துலேயும் அதுக்கான சிலபஸ் நிறையவே இருக்குது. அதனால் அந்த புத்தகத்தையும் படிங்க. 6லேருந்து 12 வரலும் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த டாப்பிக்கு அது எல்லாத்தையுமே தேடி பிடிச்சி படிங்க. இதில் நமக்கு முதல் யூனிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்டு பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் ஒவ்வொன்றா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக இருந்தால் பயன்படுத்திங்க. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பயன்படுத்தாமல் கூட விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் யூனிட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்டு பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. முதல் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் மாடல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாமிக் மாடல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த டால்டன்லேருந்து ரூதர்ஃபோர்டு அண்ட் தாம்சன், சாமர்ஃபீல்டு அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கோட்பாடுகள் என்ன, அந்த மாடல்ஸ் பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அந்த மாடல்ஸுக்கு பேர் என்ன. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா டால்டன் வந்து பார்த்திங்கன்னா பில்லியட் பால் மாடல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தாம்சன் மாடல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன் மாடல் அல்லது ப்ளம் புட்டிங் மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்டு மாடல், அது வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி மாடல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது மாதிரி ஒவ்வொரு மாடலும் அது என்ன மாதிரி மாடல்ன்ற கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்னென்ன கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அதுக்கான ட்ராபேக் என்ன அப்படின்றத நம்ம இந்த அட்டாமிக் மாடல்ஸில் நமக்கு ஒன்றா படிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் மாடல்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது முக்கியமான ஒரு மாடல். போர் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு ஷெல்லுனா என்னன்னு தெரியணும். அடுத்து ஷெல் அப்படின்றது என்னன்னு தெரியணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப் ஷெல் அப்படின்றது என்னன்னு தெரியணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிட்டால், அடுத்தது எலக்ட்ரான்ஸ், இந்த மாதிரி அதுக்கான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஆர்பிட்டால் இருக்குது, எத்தனை ஷெல் இருக்குது, நம்பர் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் எத்தனை, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் என்ன, டிராக் கான்ஸ்டன்ட், அது அந்த மாதிரி சம்மந்தமான செய்திகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர் மாடல்ஸில் நம்ம கண்டிப்பாக படித்தாகணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போர் மாடல், சாமர்ஃபீல்டு மாடல், அடுத்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் லைட்டு, பிளாக் பாடி ரேடியேஷன், இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். அதையும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். ஹைட்ரஜன் மாடலில் கேள்விகள் நிறைய இருக்கும். போர் மாடலும் முக்கியமான ஒரு மாடல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் நம்பர்ஸ், இதுவும் நமக்கு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. குவாண்டம் நம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா N, E, L இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு கேட்பாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதில் எத்தனை N இருக்குது, எத்தனை L இருக்குது அப்படின்றத கேட்கலாம். எஸ்ஸு, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே படிச்சதாக தான் இருக்கும். எல்லாமே பேசிக் இதில் நிறையவே இருக்கும். அதனால் வந்து பேசிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப் பிரின்சிபல், அந்த ஹோன்ஸ் ரூல், அந்த எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஹெய்சன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல், இதுவும் நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து முக்கியமான டாபிக். அடுத்தது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அது டி பிராக்லி ஈக்குவேஷன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்க மாதிரி தெரியும். இதில் வந்து நிறைய கொஸ்டின் இதில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து பாலிங் அண்ட் முல்லிகன் ஸ்கேலு, இதில் வந்து இப்போ ப்ராப்ளம்லாம் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் எஸ் பிளாக், பி, டி பிளாக், எஃப் பிளாக், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த
பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி போகுது, லெஃப்ட் டு ரைட் எப்படி போகுது, அப்லேருந்து டவுனில் எப்படி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் லைட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ன்றது வந்து ஒரு சின்னதாக ஒரு சின்ன டாபிக் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் சையோட அந்த முக்கியத்துவம் என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அடுத்தது பேசிக்காக இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மட்டும் அந்த குவாண்டம் மாடல்ஸில் வரும். இவ்வளோ தான் இதில் இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பேசிக்கான விஷயம் நிறைய இருக்கிறதால 6லேருந்து 12ஆம் வரலும் இருக்க புத்தகத்தை தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி சிலபஸ்க்குள்ளே போங்க. ஏன்னா இதிலேருந்து போன டைம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய பேசிக்கான விஷயங்கள் நிறைய கேட்டாங்க. அதனால் அதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பாண்டிங்ன்ற டாப்பிக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 11th and 12th நிறையவே இருக்குது. அயனிக் பாண்ட்னா கோவலன் பாண்டு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஎஸ்சிபிஆர், விபிடி தேரி இது எல்லாமே இருக்குது. அடுத்ததாக வந்து ஸ்டார்க் எஃபெக்ட்டு, ஜிமான் எஃபெக்ட்டு, ஃபாலிங் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ஸு, அடுத்தது அப்புறம் எம்ஓடி தேரி, டைபோல் மொமெண்ட்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி முதல் யூனிட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் 6லேருந்து 10 வரலும் புத்தகத்தை தெளிவாக முதல்ல படித்து 6லேருந்து 12 வரலுமான புத்தகத்தில் கெமிஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தேடி பிடிச்சி படிங்க. முதல் யூனிட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு யூனிட்லேயும் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நான் வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.